தமிழ்நாட்டில் தமிழ் தொலைக்காட்சியில் தமிழ் மக்கள் பார்க்குற ஷோவில் தமிழனுக்கு நடந்திருக்கிற துரோகம் தமிழர்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னும் இல்லை தமிழர்கள் மத்தியில் ஒரு தமிழனை தப்பாக காமிக்கணும் என்பதற்காகவும் பல விடயங்கள் நேற்று நடந்த எபிசோட்ல நடந்திருக்கு மக்களே. அதை பற்றிய விடயங்களை கேட்கக்குள்ள சத்தியமா நமக்கு என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே நேரத்தில் நான் சில பேரை பார்க்கக்குள்ள கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். ஒன்று இந்த சௌந்தர்யா, ஏன்னா அவங்களுக்கு 31 ஏஜ். பட் என்னுடைய 10 வயசு தங்கச்சிக்கு இருக்கிற அந்த மேச்சூரிட்டி லெவல் கூட அவங்களுக்கு இல்லை. இன்னொன்று ஜாக்லின்னு, அந்த அம்மா ஒரு பொய்யின் உருவமாக இருக்குது, மனசாட்சியே இல்லாத ஒரு நபர். ஸோ என்னோட தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு எறும்பு சாகக்கூடாதுன்னு கூட அந்த எறும்பை கொண்டு போய் அங்கே தள்ளி வைப்பாங்க. வீட்டுக்குள்ளே ஈவன் சாப்பிட்ற பண்டங்கள்ல எறும்பு மொய்த்தா கூட அந்த எறும்பை கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் அந்த அளவு மனசு இருக்கு. இன்னொருத்தர் நம்மளுடைய டப்பா அருண். அது அது இந்த படங்கள்ல வில்லங்களை பார்த்துருப்போம்ல, தனக்கு வேணுமென்றதுக்காக எந்த லெவலுக்கும் அந்த எவனையும் அழிக்க தயங்க மாட்டான் அப்படின்னு, அப்படிதான் அது இருக்குது. அதை பற்றி நம்ம பேசுவோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா 37-36 வயசு உடைய சிவகுமார் அவர்கள், அதுவும் சிவாஜி சேரனோட பேரன் ராம்குமார் அவர்களுடைய மகன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த குடும்பம் வேற தள்ளி வச்சிருப்பதா தகவல். அது அப்போ புரியல, இப்போதான் புரியுது. ஒரு 35-36 வயசு நபருக்கு மூளை இல்லை அப்படின்னு, அதுவும் இந்த பரம்பரையிலிருந்து வந்த அளவுக்கு ஒரு அறிவுன்றது கொஞ்சம் கூட இல்லையா அப்படி என்பதை இவர் பிக் பாஸுக்குள்ள இருந்த, அதுவும் வெளியில இருந்து பார்த்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமும் நல்லவன் யாரு கெட்டவன் யாரு அதை விடுங்க மக்களே. தனக்கு யார் உண்மையா இருக்கா யார் முதுகுல குத்துறான் அப்படின்ற நடந்த விடயங்களை கூட பார்த்துட்டு இந்த மனுஷனால, இந்த வளர்ந்த ஒரு மனுஷனால புரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்னா இந்த ஆளெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு பாடம் என்ன அப்படின்னா, இந்த ஆளை போல நம்ம இல்லை, யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா இந்த போன் வித் கோல்டன் ஸ்பூன் அப்படின்வாங்கல்ல, அப்ப நல்ல சத்தான சாப்பாடு தானே தின்றுப்பாரு. ஆனா அப்படி இருந்து கூட இது வளர இல்லையே. எப்படி வளரும்? தாத்தா அப்பன் காசு இல்லை, எப்படி வளரும்? வர்றேன். சரி, என்ன நடந்திருக்கு அப்படின்னா மக்களே, நேற்று நான் நேற்று நைட்டே சொன்னேன், முத்துக்குமரன் காட்சிகள் ஏதோ நீக்கி இருக்காங்க அப்படின்னு சில நண்பர்களோட பேசிக்க தகவல் வந்துச்சு. அதோட முத்துக்குமரனோட முகத்தை பார்த்தீங்களா? விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய இதுலயே முத்து அவர்களுடைய ஃபேஸ் போக போக ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த முகம் அப்படி இருக்கிற முகம் இல்லை, அது நல்ல முகம், எப்பயுமே அந்த சிரிச்ச மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த சிவகுமார் ஏதோ பெர்ஃபார்ம் பண்ண போறேன், என்னத்தை நீ கிழிச்ச? பிக் பாஸ் 5 நிமிஷம் உனக்கு இந்த 4 கிழமை உனக்கு தந்ததை நீ ஒண்ணுமே பண்ணல. இந்த 5 நிமிஷம் டைம் தாங்கன்னு கேட்ட, நீ என்னத்தை பண்ண? உன் பிள்ளை உன்னை என்ன நினைப்பான்? 5 நிமிஷம் டைம் தாங்க, என்னத்தை பண்ணி கிழிச்ச? வன்மத்தை கொட்டி தீட்டிருக்க மக்களே. இந்த 5 நிமிஷத்துல இந்த ஆள் முத்துக்குமரன் அவர்கள் மீது வன்மத்தை காமிச்சிருக்கு. அது விஜய் டிவி கட் பண்ணியிருக்கு. இந்த ஆள் எப்படி பண்ணியிருக்கு அப்படின்னா, வருகின்ற தகவல் முத்துக்குமரன் அவர்கள் முதுகுல குத்துறவராம், பின்னுக்கு பேசுறவராம் அப்படின்ற ரீதியில் இது சில விடயங்கள் பண்ணியிருக்கு. சரிங்களா? வெளியில வந்ததுக்கு அப்புறம் அது உடைக்கும் இல்லை, உடைக்கைகளை கூட இது சொல்லும், என்ன உன்னால முடியாது அப்படின்னுவாங்க, நம்பிடாதீங்க, நான் இங்க இருக்கிறவங்கள சொல்லல வெளியில இருக்கிறவங்கள சொன்னேன் அப்படின்னு. அதுவும் முத்துக்கு தான் இது டார்கெட் பண்ணியிருக்கு. அப்ப விஷால் கண்டுபிடிப்பான். சரியா? இது 2வது விடயம். ஒன்று, அது அந்த பெர்ஃபார்ம் பண்ணுவேன், ஏதோ பெர்ஃபார்ம் பண்ற பேர்ல கர்மம் ஏதோ பண்ணும் இல்லை 5 நிமிஷம் கேட்டுட்டு, அப்போ அப்புறம் வெளியில அந்த இதை உடைக்குள்ள 2. 3வது, அந்த ஸ்டேஜில் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களோட பேசைக்குள்ள இது எல்லாரையும் புகழ்ந்து போட்டு முத்துக்குமரன் மஞ்சரி இந்த 2 பேரையுமே அசிங்கப்படுத்தி இருக்கு, அவங்களோட தமிழை அசிங்கப்படுத்தி இருக்குது. அதனாலதான் அத்தனை சீனும் கட் ஆகிருக்கு. 2 விடயத்தில் இந்த தமிழ் அசிங்கப்படுத்தி இருக்குன்னு வருது தகவல். ஒன்று அந்த வீட்டுக்குள்ள அந்த 5 நிமிஷம் பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அது ஏதோ தமிழை கனெக்ட் பண்ணி முத்து அசிங்கப்படுத்தி இருக்கு. 2வது, அந்த மேடையில் விஜய் சேதுபதி அண்ணாவோட இருக்கைக்குள்ள இந்த ஆள் அசிங்கப்படுத்தி இருக்கு. நான் சிவகுமார்கிட்ட நான் கேட்கிறேன், உண்மையிலேயே நீங்க சிவாஜி சார் பரம்பரையிலிருந்து வந்தீங்களா? சத்தியமா நம்ப முடியல சார். நீங்களா சொன்னாதான் தெரியும். கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு திறமையும் இல்லை, நல்ல உள்ளமும் இல்லை, பேசிக் அறிவே இல்லையா சார் உங்களுக்கு? அருண் பிரசாத் என்ற ஒரு ஆளு உங்களுக்கு அந்த
ஃப்ரீ பாஸ் கிடைச்சது இல்லை, நாமினேஷன் அந்த ஃப்ரீ பாஸ் அது கிடைக்கக்கூடாதுன்னு அவங்க வந்து இருந்த ஆளு அருண் பிரசாத். உங்களுக்கு கிடைக்கணும், ஒரு கலைஞனுக்கான ஒரு மேடையை கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்காக பேசினது முத்துக்குமரன் அவர்கள். முத்து சொன்னதால தான் பல பேருக்கு அது புரிஞ்சுது, ஆமா கரெக்ட் போல இருக்குன்னு போட்டு உங்களுக்கு அதை வந்து தந்தார்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு பண்ணது அருண் பிரசாத், உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சது முத்துக்குமரன். அடுத்தது அந்த பொம்மை டாஸ்க், அதுல வந்து நம்பி போய் அந்த அருண்கிட்ட சொல்றீங்க, அவன் வந்து உங்களை காப்பாற்றாம ஜெஃப்ரியை வின் பண்ண வைக்கிறான். அந்த நாமினேஷன் ஃப்ரீ இதுலையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு அவன் உங்கள்கிட்ட வந்து நடிக்கிறான். நான் வந்து ஒரு இதுதான் பண்ணேன், நான் இப்படி பண்ணா தான் உங்களுக்கு அப்படி கிடைக்கும் பண்ணேன் அப்படின்றான். அதையும் இது நம்புது. அதுக்கப்புறம் அந்த பொம்மை டாஸ்க்ல கூட அது கட்டிப்பிடிச்சு அழுகுது, அருண் துரோகம் பண்ணி போட்டு கட்டிப்பிடிச்சு அழுகுது. அதையும் இது நம்புது. வெளியில மேடையில வந்து இந்த முதுகுல குத்துனவனா இது வந்து பாராட்டுது. என்ன டாக்டர் ரெண்டுது அது இன்னும் இது என்னது பைத்தியம், உனக்கு என்னப்பா பைத்தியம், நீ என்ன பண்ணுவா நான் சொல்லுவேன்னு ஒரு மெமி இருக்குல்ல, உங்களை பார்த்து தான் சொல்லணும் போல இருக்கு. ஏன் சார் இந்த முடிக்கு அந்த அழகு இதுக்கு எவ்வளோ செலவழிக்கிறீங்கல்ல, இதுக்கு கொஞ்சம் செலவழிச்சிருக்க கூடாதா? வெளியில இருந்து பார்த்துட்டு தானே வந்தீங்க, என்ன பார்த்துட்டு வந்தீங்க? அது சரி, உள்ளுக்குள்ள இருந்து அருணை பார்த்துட்டு நீங்க அருணை போல்றீங்கன்னா அப்ப வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு மண்டையில் என்ன அறி இருக்கும்? ஒன்றும் அறி இருக்காது. அதான் சொல்றேனே, சொந்தமா உழைச்சிருந்தா அந்த அனுபவங்களே பாடமா இருந்திருக்கும், மூளைக்கு உதவியா இருந்திருக்கும். தாத்தன் பேரு, தாத்தன் சொத்து, அப்பங்காசு எங்க எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? முத்துக்கு பக்கத்துல கூட உங்களால வர முடியுமா? அந்த ஏழை மிடில் கிளாஸ்ல இருந்து வந்தவருடைய அறிவு, அந்த தெளிவுக்கு கூட உங்களுக்கு இல்லையே சார். உங்களோட பிள்ளையார் ஸ்கூலுக்கு போயிருக்கலாம் கேலி பண்ண போறாங்க, என்னடா உங்களோட அப்பா இப்படி இருக்காருன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்த வயல் கார்டு என்ட்ரி இல்லையே, ஓரஸ்டான ஒரு வயல் கார்டு என்ட்ரி இது. அதுக்குள்ள 7 வருஷம் வெயிட் பண்ணார சிவாஜி கணேசன் என்ற பேருக்காத்தான் இது கூட கிடைச்சிது. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மக்களே. சில விடயங்கள் கேட்கக்குள்ள அது காமிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு 10 எரிஞ்சிருக்கும். அதான் கட் பண்ணிட்டானுங்க, அந்த அளவுக்கு அந்த ஆள் பண்ணியிருக்கு. இந்த ஆளுக்கு முத்துக்குமரன் மீது என்ன வன்மம் அப்படின்னா அது அது எனக்கு தெரியல. என்ன என்ன அதாவது இவர் வந்து சிவாஜியோட பேரை, காசு இருக்கு, அப்ப இவருக்கு இல்லாத திறமைகளும் இவருக்கு இல்லாத சப்போர்ட்டும் முத்துக்கு இருக்கு. அப்படியான ஒரு திறமை, அப்படியான வன்மம். இன்னொன்று வந்து என்னன்னா மஞ்சரி வயல் கார்டு என்ட்ரியா வந்தவங்க, இந்த ஆள் சிவாஜியோட பேரை, காசு இருக்குது, இந்த ஆளுக்கிட்ட இந்த ஆளுக்கு இல்லாத சப்போர்ட் மஞ்சரிக்கு இருக்கு, இந்த ஆளுகிட்ட இல்லாத அறிவு மஞ்சரிக்கிட்டே இருக்கு. அந்த போறாங்க இனத்தோட சரி பண்ணுவாங்கல்ல. இதுக்கு பிடிச்சது யாரு? சௌந்தர்யா, அருண், அந்த ஜாக்லின், இதுகளெல்லாம் யாரு? வன்மத்தில் தெரிகிறது, இது இல்லாதது. அப்ப அதோட சேர்ந்துட்டுது, அவ்வளவுதான். சரிங்களா? ஆனா நமக்கு மட்டும்தான் மக்களே, நம்ம தமிழ் ஷோல, தமிழ்நாட்டில் தமிழர் மக்கள் பார்க்குற ஒரு ஷோல, தமிழர்கள் கொண்டாடுற ஒரு ஆளை அந்த தமிழை வச்சு ஒருத்தர் அசிங்கப்படுத்துறாங்கன்னா நமக்கு மட்டும்தான் நடக்கும் போல இருக்கு. நீ தெலுங்குல போய் பண்ணு பார்ப்போம், கன்னடத்துல போய் பண்ணு பார்ப்போம். பண்ணுவியா? மூச்சே விட மாட்டேன். நம்ம தானே இனிச்சவாங்க. அதான் என்ன போல வாழ்க்கைன்னு வாங்கல்ல. சிவாஜி சாரோட பேரை, ராம்குமாரோட பையன், பிரபு சார் சித்தப்பான்னு நினைக்கிறேன், பிரபு சாரோட மகன் ஒரு நல்ல நடிகராக இருக்காரு. நீங்க ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் ரோல் கூட உங்களுக்கு கிடைக்குது இல்லை, தேர்ட் ஹீரோ ரோல் கூட உங்களுக்கு கிடைக்குது இல்லை. என்ன போல வாழ்க்கை? என்ன நல்லா இருந்தா தான் திறமையா இருக்கும். இங்க ஒண்ணுமே இல்லையே. என்னையா பையன் நினைச்சா பாமா கிடக்கு, பையனா பொண்ணா? பையன். இது நடந்திருக்கு மக்களே. பல பேர் நேற்று கேட்டீங்க, அப்பவே டவுட் வந்துச்சு. கிடைக்கப்பெற இந்த தகவல்கள் இந்த ஷோ வந்து 2.5 மணித்தாலும் 2:40 நிமிடங்களுக்கு எடுத்திருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 30 முத்துக்குமரனோட சம்மந்தப்பட்ட காட்சிகள் நிறைய வந்து கட் ஆயிருக்கு. அதில் அந்த வீக்கெண்ட்ல வந்து அருண் வர்சஸ் முத்து அந்த டாபிக் இருக்குல்ல, அந்த போன சீசன் அந்த டாபிக்கும் வந்துச்சு, அதையும் வச்சு பேசினாங்க அப்படின்றது ஒரு தகவல். அது உண்மையானு தெரியல. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆள் வந்து 100% சுவர் பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு 5 நிமிஷம் கேட்டான்ல, முத்துவை அசிங்கப்படுத்தியிருக்கான். வெளியில் வரைக்குள்ளேயும் அந்த உடைக்கைக்குள்ள முத்துவை அசிங்கப்படுத்தியிருக்கான். அந்த மேடையில் வச்சு முத்து மஞ்சரி இந்த 2 பேரையும் அசிங்கப்படுத்தியிருக்கான். அது முத்து மஞ்சரி அவர்களுடைய தமிழ் அதை அசிங்கப்படுத்தியிருக்கான்.
சரிங்களா? இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் அதான் என்ன போல வாழ்க்கையில் கடவுளுக்கு தெரியுமில்ல அவன் யாருன்னு. அதுதான் செகண்ட் ஹீரோ தேர்ட் ஹீரோவாக கூட வர முடியலை. தாத்தா அப்பங்காசில் நடத்து. மக்களை நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.